கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல விசுவாசிகள் ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க, இல்லை என்றால் சபை காரியங்களிலே பொறுப்பெடுக்க தயங்குவது என்னவென்றால், உதவி எங்கிருந்து வரும்? இந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறோம், அதற்கான பணமும் வசதியும் எங்கிருந்து கிடைக்கும்? இப்போ என்னுடைய ஊழியத்தை நான் கடவுளுக்கு, என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுடைய ஊழியத்திற்கு என்று அர்ப்பணிப்பேன் என்றால், நான் ஒரு வேலைக்கு போனேன்னா சம்பாதிக்கலாம், மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும், என்னுடைய குடும்பத்தை என்னால் நடத்த முடியும். ஆனால் நான் ஊழியத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா என்ன கேரண்டி, என்ன உத்தரவாதம் எனக்கு சம்பளம் கிடைக்கும், என் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு இப்படி யோசித்து கொண்டு கடவுளுக்காக ஊழியம் செய்வதையும், அதே போல சபையிலே சில பணிகளை பொறுப்பெடுத்து செய்யவும் அநேக விசுவாசிகள் தயங்குகிறார்கள். ஆனால் நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது, அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? எஸ்ரா 1:6 அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி, வெள்ளி பனிமூட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். 4 ராஜா சொல்றாரு, அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. 5 யாரெல்லாம் போக முடியுமோ அவங்களாம் எழும்பி எருசலேமுக்கு போக ஆயத்தமாகறாங்க. 6 அவர்களுடைய கரங்களிலே அந்த ஆலய கட்டுமான பணியை அவர்கள் தொடங்குவதற்கான காணிக்கைகளை மக்கள் உற்சாகமாய் கொடுக்குறாங்க. 6 பாருங்க, மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி. கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கும்போது புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த காணிக்கைகளிலே கடவுள் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் கடவுளுடைய ஊழியத்தையோ கடவுளுக்காக ஒரு பணியையோ செய்ய மேற்கொள்ளும் போது தொடக்கத்தில் எங்கே போகிறோம், இது எங்கே போய் முடியும், இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம், நிறைய கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கலாம். அதே போல் கடவுள் ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அதுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம கரத்தில் கொடுத்து இதை செய் என்று சொல்பவர் அல்ல. மாறாக நாம் அந்த முயற்சி எடுக்கும்போது ஒவ்வொரு படிநிலையிலையும் தேவன் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறவர். இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அந்த ஆலய கட்டுமான பணிக்கு போதுமானதாக இல்லை என்றாலும் அதை தொடங்குவதற்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருந்தது. அதை கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போகிறவங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். அதாவது இதை நம்ம செய்யலாம், ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கடவுள் கொடுக்குறாரு. ஏன் கடவுள் எல்லா பணத்தையும் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுப்பதில்லை? நான் நிறைய ஆலய கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். பல வேலைகளில் நான் யோசிப்பேன், இதுக்கு டோட்டல் பட்ஜெட் ஒரே டைமில் இருந்தால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த வேலையை நம்மளால் முடிக்க முடியும்னு. ஆனால் பல நேரங்களில் கடவுள் எப்படி கொடுப்பாருன்னா, ஒரு வேலை செய்கிறப்போ அதற்குரிய தேவையை சந்திப்பார். அது முடிகிறப்போ இதுக்கப்புறம் இந்த பணியை நம்மளால் தொடர்ந்து நடத்த முடியுமான்னு ஒரு கேள்வி நமக்குள்ளார எழும்பும். கடவுளை நோக்கி பார்ப்போம், கடவுள் அடுத்த கட்டத்துக்கு வழி நடத்துவார். ஏன்னா தேவன் நாம் அவரை சார்ந்து அவரை முழுவதுமாக பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதுனாலே அவர் சில வேளைகளிலே, நான் கடவுளுடைய ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு உடனே உனக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்கப்பா, இவங்க இவ்வளோ உனக்கு மாதம் கொடுப்பாங்க, நீ கவலைப்பட வேணாம் அப்படி சொல்லி அவர் அனுப்புகிறவர் கிடையாது. நீ போறியா, முதல் அடி எடுத்து வை, அந்த அடிக்கான தேவைகளை நான் சந்திப்பேன். 2வது ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த 2வது அடியில் நான் என்னுடைய தேவைகளை சந்திப்பேன். இப்படி தான் கடவுள் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்வதற்கும் அது ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோன்னு சொல்லி பவுல் சொல்கிறப்போ, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்குரிய எல்லாத்தையும் கடவுள் அவங்க ஒரே சமயத்தில் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும், கடவுளை விசுவாசிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதாச்சும் தடை வந்தால் ஆண்டவரோட ஜெபம் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா நம்மகிட்ட தான் காசு இருக்கே, நம்ம எல்லாம் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் ஒருத்தர் ஊழியத்துக்கு போகிறப்போ ஒரு முறை ஒரு வாலிபனோட நான் பேசி கொண்டிருந்த போது அவனுக்கு ஊழியத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. நிறைய முறை நாங்கள் பேசும்போது ஒரு நாள் அந்த தம்பி என்கிட்ட சொன்னார், ஆனால் எனக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி இவ்வளோ காசு இருந்ததுன்னா அதை பேங்க்கில் அழகாக டெபாசிட் பண்ணிவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு. நான் சிரித்து கொண்டே சொன்னேன், தேவன் ஒருபோதும் நம்ம அப்படி நடத்த போகிறவர் கிடையாது. ஏன்னா அப்படி இருக்குமே என்றால் நம்ம அவரை சார்ந்து கொள்ள மாட்டோம். இன்றைக்கி நிறையா ஊழியங்களுடைய சபைகளுடைய பிரச்சனையே மிதமிஞ்சின பணமும் சொத்தும் அவங்க கையில் இருக்குது.
அதை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆகையினால கடவுள் அவர்கள் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறாரோ அதை செய்யாமல் அவங்களுடைய மன விருப்பத்தின்படி என்னெல்லாம் செய்யணுமோ ஊழியங்கிற பேரில் அவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்முடைய தேவைகளை நேர்த்தியாக சந்தித்து நம்மை வழி நடத்துகிறவர். ஆகையினால கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதுமே ஒரு ஊழிய வாய்ப்பினை கடவுள் நமக்கு முன்பதாக கொண்டு வரும்போது, இல்லை என்றால் முழு நேர ஊழியத்திற்காக கடவுள் நம்மை அழைக்கும்போது தயங்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய கரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னோக்கி செல்ல ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி யார் கடவுளுக்காக முன் வருகிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த நபர் நீங்களாக கூட இருக்கலாம். அப்படி கடவுள் உங்களை அழைப்பாரே என்றார், கடவுள் உங்களுடைய கரங்களிலே ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாரே என்றார், இது எப்படி நடக்க போதுன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக அதை செய்து முடிப்பார். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.